வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார், 2 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காஞ்சிடுச்சு. நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கீனி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டனால சேர்த்துக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் நான் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா அப்புறம் பார்த்து சேர்த்துங்க. நான் இப்போதைக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எவ்வளோ சூப்பராக வதங்கிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள் காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட் 100 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பீன்ஸு 100 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு இதை பாருங்கள், இதை போல் கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொடை மிளகாய் எடுத்து இதை போல் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் 1 கப் வச்சுருக்கேன், அதை சேர்த்து எல்லா காய்கறியும் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய்கறிலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 2 கப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கப் ஊற்றுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த காய் வெஜிடபிள் காயெல்லாம் வந்து வேகிறதுக்கு ஒரு 1/2 hour 20 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா காயெலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், காயெலாம் வந்து நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம். அரை முடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக பச்சை வாசனை போட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக தேங்காய் போட்டோடனே பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.